أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் வளங்களும் அருள்களும் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை நம்ம எல்லாரும் அடைஞ்சிருக்கோம். கிட்டத்தட்ட ரமலானை நிறைவு செய்ய தருணத்துக்கு நம்ம அனைவரும் வந்திருக்கோம். அல்லாஹுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து இந்த கடைசி 10 இரவுகளில் லைலத்துல் கதர் இரவை தேடக்கூடிய மக்களாகவும் இருக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் லைலத்துல் கதர் இரவை அடைய செய்வானாக இன்ஷா அல்லாஹ். சுவனத்தில் இளைப்பாறுவோம் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து நமக்காக சுவனத்தில் மரங்களாக மாறக்கூடிய திக்ருகளை ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டே வரும். அந்த வகையில் இன்றைக்கி எந்த ஒரு திக்கரை பற்றி கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபர்லான தொழுகைகள் சுன்னத்தான தொழுகைகளுக்கு பின்பாக எப்பையும் ஓதக்கூடிய திக்ருகள் தான். அதாவது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற திக்ருகள். இந்த 3 திக்ரையும் ஓதுறதால என்ன சிறப்பு, இது நமக்கு எந்த விதமான நன்மைகளை பெற்று தருது அப்படிங்கிறத தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளில் பலர் ஃபர்லான தொழுகைகளை நிறைவேற்றிட்டதுக்கு பின்பாக திக்கருக்கு தனியாக ஒரு நேரம் ஒதுக்கிறதே இல்லை. திக்கருக்கு நேரம் ஒதுக்கி சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் அப்படின்னு நிதானமாக திக்ர் செய்யக்கூடிய பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க பாருங்களேன், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் 33 தடவை அல்லாஹுடைய ஆற்றலை போற்றக்கூடிய திக்கரான சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிறத நிதானமாக வேகமாக அவசரமாக இல்லாமல் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு, அதுக்கப்புறம் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளுக்கும் அவன் வழங்கிய அருட்கொடைகளிலேயே தலையான அருட்கொடையான இந்த ஹிதாயத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு திக்ர் செஞ்சுட்டு, அடுத்ததாக 33 தடவை அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மட்டுமே உயர்ந்தவன் அப்படிங்கிறத போற்றக்கூடிய வகையில் அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற திக்ரையும் சொல்லிட்டு 100வது தடவையாக, அப்போது சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, மொத்தம் 99 முறை இறைவனுடைய வெவ்வேறு ஆற்றல்களை நிரூபிக்கக்கூடிய இந்த திக்கரை ஓதி முடித்ததுக்கு பின்பு 100வது தடவையாக ஒரே ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வலஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அவருடைய குற்றங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அது மன்னிக்கப்படும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் மறுமைக்கு முன்பாக தன்னுடைய உயிர் தன்னுடைய தொண்டைக்குழியை அடைவதற்கு முன்பாக தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் அவன் இறந்து போகணும், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் தன்னுடைய இறைவனை சந்திக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறான். ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளருடைய ஆசை இதுவாக தான் இருக்கும். அப்போது இந்த ஆசையை நிறைவேற்றுகிற வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு இந்த திக்ரை கற்றுக் கொடுக்குறாங்க. 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு ஒரே ஒரு முறை மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை மட்டும்தான், அவனுக்கு இணை வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து இந்த வார்த்தையை ஓதி லஹுல் முல்கு, ஆட்சி அவனுக்கே உரியது, வலஹுல் ஹம்து, புகழ் அவனுக்கே உரியது, வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் அல்லாஹுவிற்கே உரியது. மறைவான பொருளாக இருந்தாலும் இயற்கையான பொருளாக இருந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பொருளாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்வின் நிலையாக இருந்தாலும் எல்லாவற்றுடைய ஆற்றலும் அல்லாஹுடைய கையிலேயே இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து இந்த ஒரு திக்கரை 100வது முறையாக நம்ம ஓதணும் அப்படின்னா நம்மளுடைய பாவம் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். எனவே இந்த திக்கரை நம்மளுடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் தொடர்ந்து ஓதக்கூடியவங்களாக இருக்க அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்யணும். இந்த திக்கரின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நம்மளுடைய இறைவனை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.